ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சங்கரா மீன் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். தேவையான பொருள்: அரிந்து வச்ச வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, கருப்பு புளி கொஞ்சம், புது புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வானல் காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு, சீரகம், வெங்காயம், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. கொஞ்சமாக கல்லுப்பு, நறுக்கி வச்ச இஞ்சி, தட்டி வச்ச பூண்டு எல்லாம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா கரையணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி, மிளகாத்தூள் 5 ஸ்பூன், கல்லுப்பு 2 ஸ்பூன், நல்லா கலக்கி விடுங்க. இப்போது ஒரு சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி.
எப்படி இருக்கு பாருங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரெல்லாம் போதுமான. திட்டமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த பக்கம் நல்லா சுண்டி வரணும். அப்போ மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சுண்டிடுச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே கரண்டியில் மசாலாலாம் ஒட்டி இருக்கு. இப்போ நல்லா திக்காயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்படி ஆட்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் வெந்துடும். இந்த குழம்போட சூட்டிலே வெந்துடும். இப்போ பாருங்க, பபுள்ஸ் வருது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வடவம் போட்டு தாளிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். சுவையான எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.